உங்களுக்கு தெரியுமா, பெண் பிரார்த்தனை பூச்சி தன்னுடைய காதலன் தலையை முழுங்கிவிடும் என்று? எதற்காக என்றால் தன்னுடைய வருங்கால குழந்தைகளை காப்பாற்றுவதற்குதான். இவையெல்லாம் இங்கு இருந்துதான் ஆரம்பிக்கிறது. எப்படி என்றால், பெண் பிரார்த்தனை பூச்சி இனப்பெருக்கத்துக்கு தயாரான உடனே தன்னுடைய ஃபெரோமோன்களை வெளியாக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பெண் பிரார்த்தனை பூச்சி ஆண் பிரார்த்தனை பூச்சியை விட பெரிதாய் இருக்கும். பொதுவாய் ஆண் பூச்சி பெண் பூச்சியை இனப்பெருக்கத்துக்கு கவரும். ஒரு விதமான பொறுமையான நடனம் ஆடும். ஒரு சின்ன தவறான நகர்வு இருந்தாலும் பெண் பூச்சி ஆண் பூச்சியின் தலையை முழுங்கிவிடும். அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னவென்றால், பெண் பூச்சி கடிக்க வருகிறது என்றாலும் ஆண் பூச்சி நடனம் ஆடி நெருங்கிக் கொண்டேதான் இருக்கும். வெற்றிகரமாய் இனப்பெருக்கத்துக்கு பெண் பூச்சி அனுமதி கொடுத்தாலும் சில நேரத்தில் இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கும் போதே ஆண் பூச்சியின் தலையை முழுதாக முழுங்கிவிடும். நீங்கள் நினைக்கலாம், இதோட கதை முடிந்துவிட்டது என்று. ஆனால் தலையில்லாமலே ஆண் பூச்சி இனப்பெருக்கம் செய்து கொண்டுதான் இருக்கும். மசுல் மெமரி நாள். ஆனால் எதற்காக பெண் பூச்சி இப்படி செய்கிறது? எந்தவிதமான கோபமும் கிடையாது. எதற்காக என்றால், ஆண் பூச்சியின் தலையில் அதிகப்படியான புரத சத்து உள்ளது. தன்னுடைய முட்டை சதவீதத்தை அதிகரிக்க இன்னொரு கிரேசியான விஷயம் ஒன்று இருக்கு. பெண் பூச்சி பசியில் இருக்கும்போது ஆண் பூச்சி வேணும்னே தன்னுடைய தலையை கொடுக்கும். தன்னுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்று.